தாவேகா கூட்டணி இவர்களோடு தான். இதை வச்சு நிறைய சேனல்ல நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில சேனல்கள்ல தாவேகா அதிமுக பிஜேபி கூட்டணியில சேர்ந்துட்டாங்க, தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதிமுகக்கு 100, தாவேகாக்கு 100, பிஜேபிக்கு 34, ஜெயிச்சா முதலமைச்சர் விஜய், துணை முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள். இன்னும் ஒரு சில சேனல்கள்ல பண்ற காமெடி, பிஜேபி அதிமுக பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டு டிவிகே கூட்டணி கூட போய் சேர போறாங்க. பிஜேபிக்கு 75 சீட், டிவிகே மீதமுள்ள சீட்ல எல்லாம் நிக்க போறாங்க. ஜெயிச்சா முதலமைச்சர் விஜய் அவர்கள், துணை முதலமைச்சர் சீட் பிஜேபிக்கு. இந்த காமெடி இந்த ஸ்கிரிப்டால யாரு எழுதி தராங்க அப்படின்னு தெரியல. தாவேகா விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொன்னது எல்லாத்துக்குமே தெரியும், பிஜேபியோட எங்களுக்கு எப்பவுமே கூட்டணி கிடையாது, அவர்கள் எங்களோட கொள்கை எதிரி, திமுக எங்களோட அரசியல் எதிரி. எல்லாருக்குமே பகிரங்கமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காமெடி எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல. இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து டிவிகே கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவர்களுக்கும் 75 சீட், ஜெயிச்சா துணை முதலமைச்சர் பதவி. இதற்கு கூட ஒரு 10% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடியும் போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்ல திமுக கூட்டணி உடையும் போது காங்கிரஸ் வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வேணா கேட்கலாம். வெளியே வந்தால் கண்டிப்பா தாவேகா கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் 10% தான். ஆனா தமிழக மக்கள் மாற்று ஆட்சி எதிர்பார்க்கறாங்க வரப்போற 2026 எலெக்ஷன்ல. அது கண்டிப்பா தாவேகானால தான் தர முடியும், தாவேகா கூட்டணினால தான் தர முடியும் அப்படின்னா அவங்க எப்பவும் போல எதிர்பார்க்கறது பிஜேபியவோ அதிமுகவோ காங்கிரஸவோ இல்ல. அவங்க விஜய் அவர்கள் தலைமையில விஜயோ அவர்களோட ஆட்சியத்தை எதிர்பார்க்கறாங்க, ஒரு மாற்று ஆட்சி, ஒரு புதிய ஆட்சியத்தை எதிர்பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது தாவேகா விஜய் அவர்கள் நேஷனல் பார்ட்டிஸ் கூட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில கரூர் துயரத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னா மறைமுகமா வேணா பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக தான் இருக்குமே தவிர வரப்போற 2026 எலெக்ஷன்ல நேரடியா சேரதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த சேனல் எந்த காமெடி வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், அது பாருங்க, சிரிங்க. ஆனா வரப்போற 2026 எலெக்ஷன்ல பிராக்டிகல் கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, தாவேகா கூட்டணி இவர்களோடு தான். தாவேகா கூட்டணியில சேர போறவங்க எல்லாருமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இதைய சார்ந்துதான் போக போறாங்க. திமுக கூட்டணியில கூட்டணி பங்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு போற கட்சிகள், அதிமுக கூட்டணியில அதிமுக கட்சியில பிரிஞ்சு போன நிர்வாகிகள், பாமக 2ஆ பிரிஞ்சிருக்குது, அதிலிருந்து பிரிஞ்சு போற ஒரு சில நிர்வாகிகள், தேமுதிக ஒரு சில நிர்வாகிகளோ இல்ல தேமுதிக கட்சியோ அதுல போய் சேர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர்களோட கூட்டணி ஜனவரியில தான் தெரியும். இப்படி ஒரு சில கட்சிகள் அங்கங்க பிரியறவங்க தான் போய் தாவேகா கூட்டணியில சேர போறாங்க. இவர்களோடு தான் தாவேகா கூட்டணி. தாவேகா கூட்டணியில ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இதுதான் வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஹைலைட்டா இருக்க போகுது. இதுதான் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பேக் ஃபயரா இருக்க போகுது. 234 தொகுதியை வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. திமுக கூட்டணி வலுவா இருக்குதுன்னு சொல்றாங்களே தவிர பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிமுக கூட்டணியும் வலுவா தான் இருக்குதுன்னு சொல்றாங்களே தவிர பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வரப்போற 2026 எலெக்ஷன்ல டிவிகே கூட்டணியில கண்டிப்பா டிடிவி, ஓபிஎஸ் அவர்கள், இது மாதிரி அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன நிர்வாகிகள், பாமகலேருந்து பிரிஞ்சு போன நிர்வாகிகள், இவர்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா காங்கிரஸ் சேருவாங்க, பிஜேபி சேருவாங்க அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கிற நம்பலாமா, நடக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு 1% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.